ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். பிறை இயேசுவுக்குள்ளே பிரியமான உறவுகளே, ஆண்டவருடைய பிறப்பினுடைய அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி களைப்படைந்த நாம் புத்தாடைகள் அணிந்து அழகான புகைப்படங்கள் எடுத்து நமது முகநூலிலே ஹாப்பி ஈஸ்டர், ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் என்று நமது நண்பர்கள் உறவுகளை முடிந்த அளவுக்கு நம்முடைய புகைப்படங்களை அழகுபடுத்தி பகிர்ந்து கொண்ட நாம் சொந்தங்களை வீட்டுக்கு அழைத்து அருமையான உணவு சமைத்து நல்ல ஒரு விருந்து உபசாரத்தோடு பேசி கதைத்து ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடிய நாம், அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட நாம் இன்று ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பினுடைய மகிழ்ச்சியானது, நாம் கொண்டாடிய கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பினுடைய மகிழ்ச்சியானது இன்றைய ஞாயிற்றுக்கிழமையிலே நமக்கு எதை உணர்த்துகின்றது என்பதை இன்றைய இறை வாசகங்கள், இன்றைய நாளினுடைய பெருவிழா அழைப்பு விடுக்கிறது. நமது மகிழ்ச்சி நானும் நீங்களும் கொண்டாடிய உயிர்த்த ஆண்டவருடைய அந்த பெருவிழா வெறுமனே ஒரு உணர்வு மட்டும்தானா? வெறுமனே சொந்தங்களோடு உணவு உண்டு, அழகிய ஆடைகள் அணிந்து, முகநூலிலே அழகிய புகைப்படங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டு ஆண்டவருடைய உயிர்ப்பானது நிறைவடைந்து விட்டதா? நாங்கள் கொண்டாடிய மகிழ்ச்சி வெறுமனே ஒரு நாளைக்கு, 2 நாளைக்கு, 3 நாளைக்குரிய மகிழ்ச்சி மட்டும்தானா? ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பானது எனது தனிப்பட்ட வாழ்விலே, நமது குடும்பத்திலே எப்படியான மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது? வெறுமனே ஒரு சாதாரண மகிழ்ச்சி மட்டும்தானா? அல்லாவிட்டால் ஒரு ஆன்மீக மாற்றத்தினுடைய ஒரு படிக்கல்லா? இன்றைய நாளிலே ஆண்டவருடைய சீடர்கள் அவரை கண்டதால் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இறை வார்த்தையில் நாங்கள் வாசிக்கின்றோம், அவரை கண்டதால் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவரை எப்படி காண்கிறார்கள்? சிலுவையிலே அறைந்து உயிர் விட்டு கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டு இரட்சகர், மீட்பர், மெசியா இறந்து விட்டார் என்று பயத்தோடும் அச்சத்தோடும் இருந்த சீடர்கள் மத்தியிலே ஆண்டவர் தோன்றி அவர்களுக்கு கூறிய வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஆண்டவருடைய இந்த உயிர்ப்பானது நமக்கு அமைதியை தருகின்றது. அப்ப அந்த அமைதியை கேட்ட அந்த சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய மகிழ்ச்சி இறை வார்த்தையினுடைய அர்த்தத்தின்படி இன்றைய வாசகத்திலே நாங்கள் கேட்டோம். தோமா அவருடைய சீடர் அவரை பார்த்து சொல்கிறார், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதிலே என் விரலை விட்டு அவருடைய விலாவில் என் கைகளை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன். பிரியமானவர்களே, சீடர்களுடைய மகிழ்ச்சி வெறுமனே அவரை கண்டதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இயேசுவை அவர்கள் அன்றைய நாளிலே காணாவிட்டால் அவர்கள் மகிழ்ச்சியா பயமா அது எனக்கு தெரியாது. உணர்வுகள் எப்படி மாறும் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்றைய இறை வார்த்தை நமக்கு விடுக்கின்ற அழைப்பு என்னவென்றால், ஆண்டவருடைய உயிர்ப்பை கொண்டாடிய இறை மக்களாகிய நாங்கள் வெறுமனே அவருடைய உயிர்ப்பை வேடிக்கை பார்க்கின்ற மக்களா, அல்லாவிட்டால் அவரது உயிர்ப்பானது என்னுடைய பாவ வாழ்வில் இருந்து ஒரு விடுதலைக்கான ஒரு படிக்கல்லா, என்னுடைய குடும்பத்திலே அமைதிக்கான ஒரு அத்திவாரமா, என்னுடைய ஆன்மீக தனிப்பட்ட வாழ்விலே ஒரு புது பிறப்பிற்கான ஒரு அடிக்கல்லா என்பதுதான் இன்றைய நாளினுடைய அழைப்பு.
இறை இரக்கத்தினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம், அன்னையாம் திருச்சபை, ஆண்டவருடைய இரக்கமானது வெறுமனே பாவிகளையோ கைவிடப்பட்டவர்களையோ தொழுநோயாளர்களையோ மட்டுமல்ல, ஆண்டவருடைய இரக்கம், அவர் உயிர் தெழுந்தது அவர் நம்மீது கொண்ட அன்பு. இதுதான் உண்மை. கிறிஸ்து உயிர் தெழுந்தது நம்மீது கொண்ட அன்பு. அந்த அன்பு எல்லையற்றது. அந்த அன்பு அந்தஸ்து பார்க்காதது. அந்த அன்பு எதுவுமே பார்க்காத அன்பு. அவருடைய அன்பு பொதுவான அன்பு, எல்லோருக்குமே உரிய அன்பு. அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவருடைய இரக்கம், அதுதான் அவருடைய கம்பேஷன். அது எல்லையற்றது. யாரையுமே பாகுபடுத்தி அவருடைய இரக்கம் கொடுப்பதல்ல அவருடைய இரக்கம். ஐயோ, இவர்கள் பாவம், இவர்கள் பாவிகள், கஷ்டப்பட்டவர்கள், ஆகவே என்னுடைய அன்பு அவர்களுக்கு தேவை இல்லை. ஆண்டவருடைய அன்பு எல்லோருக்குமே உரியது. ஆனால் அவருடைய அன்பை நாங்கள் சுவைப்பதற்கு வெறுமனே மகிழ்ச்சியோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. அவருடைய அன்பை நாங்கள் சுவைப்பதற்கு, அவருடைய உயிர் தெழுதலை நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அது எங்களுடைய கடமை, அது எங்களுடைய அழைப்பு, அது எங்களுடைய பணி. அதற்காக தான் ஆண்டவர் தூய ஆவியானவரை அவர்களுக்கு துணையாக அனுப்புகிறார். தோமா ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர். நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே பல பிரச்சனைகள், நாம் பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கின்றோம். நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பல நேரங்களிலே கிறிஸ்தவர்களாகிய நானும் நீங்களும் எதிர்பார்ப்பது இம்மீடியட் சொல்யூஷன், உடனடியான ஒரு தீர்வு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை கண்டதால் நம்பினாய், ஆனால் என்னை காணாமல் விசுவசிப்போர் பேறு பெற்றோர். அப்படி என்றால் துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், இக்கட்டுகள், என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையிலே நம்முடைய விசுவாசத்தை ஆழமாக பற்றி பிடித்து கொண்டிருக்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அதுதான் இறை விசுவாசம், அதுதான் உயிர் தெழுதலின் அழைப்பு. ஏனென்றால் அவருடைய அன்பு எல்லையற்றது, அவருடைய இரக்கம் எல்லையற்றது, அவருடைய மன்னிப்பு எல்லையற்றது. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள நமது விசுவாசத்தை, உயிர்த்த ஆண்டவருடைய விசுவாசத்தை நமது தனிப்பட்ட வாழ்விலே நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். நானும் நீங்களும் ஆண்டவர் உயிர்த்தார், அவர் எனக்காக உயிர்த்தார், என்னை மீட்பதற்காக உயிர்த்தார், என்னோடு பயணிக்கிறார் என்று நம்புகின்ற பொழுதுதான் நமது நம்பிக்கை நமது குடும்பத்திற்கு எடுத்து செல்லப்படும், நமது பிள்ளைகளுக்கு எடுத்து செல்லப்படும், நமது பங்கிற்கு எடுத்து செல்லப்படும், நமது சமூகத்திற்கு எடுத்து செல்லப்படும். அந்த நம்பிக்கையினுடைய அன்பை தான் இன்றைய நாளிலே இறை இரக்கத்தினுடைய நம்முடைய அங்கத்தவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். அவருடைய பணிவாழ்வும் ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டு அவரது இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அவரை தேடி, அவரை நாடி வர வேண்டும். உயிர்த்த ஆண்டவருடைய அன்பு, உயிர்த்த ஆண்டவருடைய இரக்கம் நமது தனிப்பட்ட வாழ்விலே, நமது குடும்ப வாழ்விலே, நமது பங்கு வாழ்விலே ஆன்மீகத்தினுடைய புது பிறப்பை பெறுவதற்காக இந்த கல்வாரி திருப்பலியிலே நாங்கள் ஒரே குடும்பமாக செபித்து நமது இறை இரக்கத்தினுடைய அங்கத்தவர்களுக்காகவும் விசேடமாக நாங்கள் செபித்து இந்த கல்வாரி திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன்.